வெல்கம் டு ஐஎம் அகேடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது வந்து உங்களுக்கே தெரியும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அதாவது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து கிளியராக வந்து பார்ப்போம். நம்மளோட சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சிஆர்பிஎஃப்கான ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் என்றைக்கு நடந்துச்சுன்னு உங்களுக்கே வந்து தெரியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 டேஸ் வந்து நடந்துச்சு. 10 to 24 ஆகஸ்ட் மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ளீட் ஆகி வந்து ஒரு 1 வீக் வந்து கிட்ட வந்து ஆயிடுச்சு. அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எப்போ வந்து நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க, ரிசல்ட் வந்து எப்போ விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது எக்ஸைட்டிங்காக வந்து இருப்பீங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்போ வந்து வரும்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 டேஸ்க்கு மேலே தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த டே. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து இது போட்டு கிட்டத்தட்ட வந்து 1 இயர் ஆயிடுச்சு. அது வந்து உங்களுக்கே தெரியும். 10 மந்த்ஸ் அப்புறம் தான் ரிசல்ட் விட்டாங்க. அதுக்கப்புறம் 11 மாதத்துல தான் ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எல்லாமே வந்து ஆல் ஓவராக ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா எந்த ட்ரேடுமே வந்து தனித்தனியாக நடத்துவாங்க. இந்த தடவை என்னன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து கேப்பே விடாமல் நடத்தி முடிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் டாக்குமெண்ட்டுக்கு தனியாக, ட்ரேடுக்கு தனியாக, மெடிக்கல் தனியாக வந்து போக முடியாதுல்ல. நீங்கள் இருக்கிறது ஃபைனல் ரிசல்ட் தான். இதுக்கு வந்து கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் ட்ரேட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்கான கட் ஆஃப் வந்து என்னன்னு சொல்லி விடலை. நீங்கள் ஆல்மோஸ்ட்டாக வந்து 55% இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே ஷார்ட் அவுட் வந்து ஆயிரும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து கமெண்டில் ஒரு சிலர் வந்து மார்க் என்னன்னு வந்து ஒரு சிலர் தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து கேட்டாங்க, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராசஸிங். என்ன இதை வந்து ஒரு சில ப்ராசஸிங்லாம் 2 இயர்ஸ் வரை கம்ப்ளீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சிஎஸ்எஃப்னு ஒரு ப்ராசஸ் வந்து போட்டாங்க 2019ன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. கிட்டத்தட்ட வந்து 2-3 வருஷம் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து குயிக்காக கொஞ்சம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் இது பண்ணாங்க. இப்போ வந்து இது வந்து ஓரளவு குயிக்காகவே முடிச்சிருக்குன்னு என்னுடைய இது பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த இதில் அப்படின்னு தெரியல. இப்போ வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த இது வந்து கட் ஆஃபை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 90% வந்து ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், ஒரு 10% தான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆக சான்சஸ் இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து சொல்லலை அவங்க. அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ கட் ஆஃப் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு நம்ம வந்து ஒரு மார்க் வந்து ஏறும், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும் வந்து சொல்லலாம். இப்போ வந்து எதுவுமே வந்து சொல்லாமல் ஷார்ட் லிஸ்ட் மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் வந்துட்டு எதுவும் வந்து இல்லை. ஆனால் ஃபைனலுக்கு கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. கட் ஆஃப் எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரேடுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 ட்ரேடு கிட்ட இருக்குது. அதில் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படி வந்து சொல்கிறேன்னா, ஒரு 2500 பேர் தான் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 to 2000 பேர் தான் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி வைப்பாங்க. இது எப்படி ஃபெயில் ஆகியிருப்பாங்க, அது நிறையா இருக்குது. நம்ம தமிழ்நாடு வேகன்சி எவ்வளோனா 550 வேகன்சி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு 551 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2800 பேர்னா 1:5 ரேஷியோவில் வந்து காம்படிட் வந்து பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 பேர்கிட்ட வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியவே சான்சஸ் இல்லை. ரிசல்ட் விட்டுருக்காங்க இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேருக்கு வந்து தெரிய சான்சஸ் இல்லை. சில சூழ்நிலையினால் வந்து இது பண்ணியிருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்எஸ்ஜிடி வந்து கிளியர் பண்ணியிருந்தால் அவங்க வந்து ஃபிசிக்கலையும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ஜாயினிங் வந்தாலும் எஸ்எஸ்ஜிடி ஜிடினாலும் ட்ரேட்ஸ்மேனாலும் சேம் பேசிக் பே எல்லாமே வரும். உங்களுக்கு சிஆர்பிஎஃப்பில் வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கிட்டத்தட்ட வந்து மற்ற ஃபோர்ஸை விட ஒரு 10,000 வந்து கூட தான் வரும். எப்படி சொல்கிறேன்னா, சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ட்ரைனிங்லேயே வந்து 40 வந்து கொடுப்பாங்க. மற்ற ஃபோர்ஸு அசாம் ரைஃபிளில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 ஃபோர்ஸஸ் இருக்குது. அதில் வந்து 30 தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஐடிபிபி அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹை சேலரி தான் வந்து கொடுப்பாங்க. அதனால தான் வந்து சொல்கிறேன், மோஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வேலை உறுதி. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு 13 டேஸ்க்கு அப்புறம் ஜாயினிங் வந்து ஆர்டர் வந்து ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து 2023 பேஜுக்கான வந்து இது நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து 2022 பேஜ்னு சொல்லுவோம். ஆனால் 2023 தான் ரிசல்ட் கம்ப்ளீட் ஆகிருந்தது. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து அக்டோபரில் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து அக்டோபர் அதுக்கடுத்து நவம்பரில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா வந்து எல்லா இதுலேயும் வந்து இதாகிரும். ராஜஸ்தான் மேபி வந்து ராஜஸ்தான் டிஓலியில் தான்
உங்களுக்கான ட்ரைனிங்ஸ்லாம் அங்கே தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டே இல்லைனா சென்னை, ஆவடி அங்கே கூட போடலாம். உங்களுக்கு பை லக்கு வந்து நார்த் சைடும் போடலாம், சவுத் சைடு வந்து போடலாம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாயினிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வந்து எடுத்துக்குவான்னு நான் நினைக்கிறேன். கட் ஆஃப் வந்து நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் வரும். இவ்வளோ தான் வரும்னு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் சொல்லிட்டேன், கட் ஆஃப் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து விடாதனால வந்து இவ்வளோ வரும். கிளாரிட்டியாக வந்து இதை விட சொல்ல முடியாது. அப்படின்னு வந்து சொல்ல 90% நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். அதனால சொல்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு வேக்கண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 பேர் 3 பேரோட தான் காம்படிட் பண்ண போகிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த டே வந்து நிறைய பேர் வந்து இந்த இதுக்கு வந்து வந்திருக்க மாட்டாங்க. அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர எப்படி இது ஒன்றும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ரொம்ப ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இதை வந்து இப்போ வந்து கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் கூட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நேச்சர் டிசாஸ்டர்னால கூட சம்டைம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து லேட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும்ல, எல்லா ஏரியா வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி தான் வந்து ரிசல்ட்டாக இருக்கட்டும், ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அவேர்னஸ் பண்ணி தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்டில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நான் இது பண்ணுறேன். சப்போஸ் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க ஃபிசிக்கலில் அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ஜிடியில் வந்து சேம் பேட்டர்ன் தான் 2025க்கான இது வந்து ஓப்பன் ஆக போகுது. இந்த மாதம் வந்து 28ஆந்தேதி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஏன்னா வந்து அஃபிஷியல் ஆனுவல் கேலண்டர்லேயே வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிறது வந்து ஃபெயில் ஆனவங்களுக்கு சப்போஸ், ஏன்னா வந்து நம்மளால் சொல்ல முடியாதுல்ல ரிசல்ட் வந்து எப்போ வரும் என்ன வரும். நம்ம அட்வான்ஸாக இருக்கிறதும் எப்போவுமே நல்லது. அதனால தான் வந்து சொல்கிறேன். நான் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேணாம். இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாகவே நினச்சிக்கோங்க. அதான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை தான் நானும் இது பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணாலும் ஒரு நல்ல இதுதான். ஏன்னா ஜிடிக்கும் ட்ரேடுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நிறையாலாம் இருக்காது. ட்ரேடுக்கும் ஜிடிக்கும் நான் காமனாக பேசிக் பே எல்லாமே வந்து காமன் தான். ஜிடியில் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டே என்ன வேலை என்ன ஒர்க் வேணால் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ட்ரேடு தான் இப்போ டிரைவர்னால் நீங்கள் வந்து டிரைவிங் மோஸ்ட்லி டிரைவிங் தான் வந்து பண்ணுவீங்க. இப்போ குக்குனா சமைக்கிறது மட்டும்தான். பட் ஜிடிங்கிறப்ப எல்லா வேலையும் வந்து நீங்கள் இது பண்ண ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், குக்கிங் அசிஸ்டன்ட் கூட போடுவாங்க, டிரைவருக்கு ஒரு இதாக இருக்கட்டும். நீங்கள் எந்த உங்களுக்கு ஓரியன்டாக நாலேஜ் இருக்குன்னு உங்களை வந்து ஒரி பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடு வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்கள் மோஸ்ட்டு வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் 100% பாஸ் ஆனால் எல்லாருக்கும் வந்து வேலை கம்ப்ளீட் ஆகிரும் தான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னான்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை. அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை.